ஒரு பொண்ணா உங்க வாழ்க்கைய மாத்துன ஒரே ஒரு விஷயம் மட்டும் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு ஒரு த்ரெட் ஒன்று ரீசெண்டாக படித்தேன். அதில் வந்து இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனியாக வாழ்ந்து பார்க்குறது. ஒரு பொண்ணா ஒரு கொஞ்ச நாளாவது நீங்கள் படித்து முடித்து அடுத்து உங்களோட லைஃப் பார்ட்னர் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சோலோவாக வாழ்ந்து பார்த்துறது அப்படின்றது தான் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. சோலோவாக ட்ராவல் பண்ணுங்கள், சோலோவாக ஒரு வீடு எடுத்து தங்குங்க, போய் ஒரு ஹோட்டலில் உட்காந்து தனியாக உட்காந்து சாப்பிடுங்க, படம் பாருங்கள், ஷாப்பிங் போங்க, இந்த மாதிரி லைஃபுக்கு தேவையான எல்லாத்தையும் தனியாக செஞ்சு பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாக வீடு எடுத்து தங்கும்போது எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கோங்க. ஒரு வீடுனா அதுக்கு எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படுது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, ஒரு பிளம்பிங் ஒர்க்லேருந்து ஒரு கேஸ் சிலிண்டர் மாற்றுறதுலேருந்து திடீர்னு எதிர்பாராமல் நடக்கிற அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸை ஹேண்டில் பண்ணுறதுலேருந்துன்னு எல்லாத்தையும் செய்ய பழகிக்கோங்க. இப்படியெல்லாம் செஞ்சு நமக்கு யாரும் தேவையில்லை, நம்மளால் தனியாக வாழ்ந்துட முடியும், நம்ம தனியாக வாழ்கிறத ரசித்து செஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு முழுசாக உங்கள் லைஃப்பை ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஆளை தான் தேடுவீங்களே ஒழிய எமோஷ்னலாக ஃபினான்ஷியலாக இல்லை மற்ற கஷ்டங்களுக்கு வந்துட்டு இன்னொருத்தவங்க வேணும் அப்படிங்கிற நெசசிட்டிக்காக தேட மாட்டீங்க. அப்போ பார்ட்னரை கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸு இல்லை மற்ற எல்லாரையும் இதே ரூலை ஃபாலோ பண்ணி தான் சூஸ் பண்ணுவீங்களே ஒழிய நல்லா இருக்கே இவங்களோட இதை ஷேர் பண்ணிக்கும் போது நமக்கு ஹாப்பியாக இருக்கே அப்படின்ற தாட்டில் தான் வந்துட்டு ஒருத்தரை வந்து உங்கள் லைஃப்குள்ளார விடுவீங்களே வழிய தேவையில்லாத நான்சென்ஸ் பர்சன்ஸ் யாரையுமே உங்களால் வந்துட்டு உள்ளார கொண்டு வர முடியாது. இதே கான்செப்டை 8 ரூல்ஸ் ஆஃப் லவ் அப்படின்ற ஜே ஷெட்டியோட புக்கில் நான் படிச்சிருக்கேன். அவரும் சாலிட்யூட் தனியாக இருக்கிறதுனால இருக்கிற என்னென்ன குட் திங்ஸ் அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் அனுபவித்து ரசித்து அது ரொம்ப பிடிச்சி செய்யும் போது உங்கள் பார்ட்னர் எவ்வளோ கரெக்டாக சூஸ் பண்ணுவீங்கிறத பற்றி ஒரு சாப்டர் ஃபுல்லாக பேசியிருப்பாரு. இந்தியாவில் இது எவ்வளோ தூரத்துக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் இந்தியா விட்டு வந்து 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. பட் இப்போ இன்ஸ்டாகிராமில் நிறைய பொண்ணுங்க தனியாக வீடு எடுத்து தங்கி அதை அந்த லைஃப் ஸ்டைல் அழகாக போட்டு எல்லாம் பண்ணுறதை என்னால் பார்க்க முடியுது. பட் ஸ்டில் தமிழ்நாட்டிலலாம் இது பாசிபிளா? நீங்கள் யாராவது அந்த மாதிரி தனியாக வீடு எடுத்து தங்கியிருக்கீங்களா? தனியாக லைஃப்பை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இன்னமும் அதெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்களா? எந்த அளவுக்கு இது பாசிபிள், எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், பேசலாம். இந்த மாதிரி ஒரு ரேண்டம் தாத்தோட நான் வந்து ரவுண்ட் 4ல் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டோரி சின்னதாக தாட்டை ஷேர் பண்ணுறது பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.